காதல் தோல்வி, பணம், புகழ் இருந்துமே இரண்டாம் தாரமாக கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க பிரபல நடிகை வைஜெயந்தி மாலா. அவங்களுடைய கதை மிகப்பெரிய கண்ணீர் நிறைந்ததாக இருந்திருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். தற்போதைய தமிழ் சினிமாவினுடைய லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு யாரும் கேட்டால் எப்படி பார்த்தீங்கன்னா நயன்தாரா அப்படின்னு சொல்கிறாங்களோ, அந்த காலத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு எல்லா மொழி படங்களிலும் தனது 15வது வயதிலேயே கொடிகட்டி பறந்த முதல் லேடி சூப்பர் ஸ்டார் வைஜெயந்தி மாலா தான். அவங்க எப்படி சினிமாவுக்குள்ளே வந்தாங்க, அவங்க சந்தித்த காதல் தோல்வி முதல் அதற்கப்புறம் திருமணம் வரைக்குமே நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சென்னையில் திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி திருக்கோயிலின் அருகில் வசித்த வைதீக ஐயங்கர் வகுப்பை சேர்ந்த பிராமண குடும்பத்தில் பிறந்தவங்க தான் வைஜெயந்தி மாலா. இவங்களுடைய தாயார் வசுந்தரா தேவியும் புகழ்பெற்ற ஒரு பழம்பெரும் நடிகை. இவங்களுடைய தந்தை எம்.டி. ராமன். சுட்டித்தனமான பெண்ணான வைஜெயந்தி தனது பள்ளி படிப்பை சேக்ரட் ஹார்ட் மேல்நிலைப் பள்ளியில் படிச்சிருக்காங்க. சர்ச் பார்க் ஆகிய பள்ளிகளையுமே இவங்க படித்து முடிச்சிருக்கிறாங்க. அதற்கப்புறமாக பரதநாட்டியத்தின் போது ஈடுபாடு கொண்ட வைஜெயந்தி மாலா பரதநாட்டியத்தை கற்று வந்தாங்க. தனது 13 வயதில் அரங்கேற்றம் நடைபெற்ற போது அந்த விழாவிற்கு வந்த ஏவிஎம் செட்டியார் வைஜெயந்தி மாலாவின் அழகை பார்த்து வியந்து போயிருக்காரு. அதன் பின்னாடி தனது தயாரிப்பில் வெளியான திரைப்படத்தில் அவங்கள நடிகையாக ஒப்பந்தமும் செய்திருக்கிறாரு. 1940ஆம் ஆண்டு வெளியான வாழ்க்கை என்ற திரைப்படத்தில் வைஜெயந்தி மாலாவை கதாநாயகியாக அறிமுகப்படுத்தினார். 13 வயதிலேயே கதாநாயகியாக வைஜெயந்தி மாலா நடித்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று வசூலை அழிச்சு. வாழ்க்கை பாடத்தினுடைய மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிடும். அப்படின்னா இவங்க வாழ்க்கை அப்படின்ற படத்தில் நடித்து வெற்றி கண்டதால் ஏவிஎம் நிறுவனத்திற்கு பணம் பல வழிகளில் கொட்டுச்சு. அதற்கப்புறமாக நிறைய படங்களில் அவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க. ஏவிஎம் நிறுவனமே நிறைய படங்களை தெலுங்குலையுமே அவங்கள நடிக்க வச்சு தயாரித்தாங்க. அதற்கப்புறமாக ஹிந்தியிலையுமே அந்த வாழ்க்கை படத்தை ரீமேக் செய்கிறாங்க. அதற்கப்புறம் நிறைய தமிழ் திரைப்படங்களில் நடித்து தெலுங்கு, ஹிந்தின்னு எல்லா மொழிகளையும் நடித்து சூப்பர் ஸ்டார்னு அவங்க பெயர் எடுத்தாங்க. 15 வயதிலேயே இந்திய சினிமா கொண்டாடக்கூடிய நடிகையாக மாறிப்போனாங்க வைஜெயந்தி மாலா. தமிழில் ஜெமினி கணேசருடன் வஞ்சிக்கோட்டை வாலிபன், தேனிலவு போன்ற திரைப்படங்கள் நடித்து வந்தாங்க. அதற்கப்புறம் ஜெமினி கணேசருடன் இணைந்து நடித்ததால் அவங்க மீது காதல் ஏற்பட்டுச்சு. அடுத்தடுத்த திரைப்படங்களில் தொடர்ந்து நடிக்கவும் செஞ்சாங்க. அதைத் தொடர்ந்து வைஜெயந்தி மாலாவுக்கும் ராஜ் கபூருக்கும் இடையே தொடர்பு இருப்பதாக பல செய்திகள் அப்போது வெளிவந்துச்சு. பத்திரிகைகள்லையும் வர தொடங்குச்சு. இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக வதந்திகள் பரவியதால் ராஜ் கபூரின் மனைவி அவரை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. இருவருக்கும் இடையே காதல் இல்லை, நட்புதான பலமுறை எடுத்து சொல்லியும் பத்திரிகைகளில் இவர் பற்றிய கிசுகிசுகள் வந்துக்கிட்டே தான் இருந்தது. ராஜ் கபூரின் குடும்ப மருத்துவரான சமன்லால் பாலியை 1968ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க வைஜெயந்தி மாலா. அதற்கப்புறமாக வைஜெயந்தி மாலாவிற்கு முதல் திருமணம்னாலும் கூட சமன்லால் பாலிக்கு இது 2வது திருமணம். வைஜெயந்தி மாலாவை முறைப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சமன்லால் பாலி தனது முதல் மனைவியை சட்டப்படி விவாகரத்து செஞ்சுட்டு தான் வைஜெயந்தி மாலாவை 2வதாக திருமணம் பண்ணாங்க. அதற்கப்புறமாக திருமணம் முடிந்த கையோடு மும்பையிலிருந்து சென்னைக்கு திரும்பி வந்த வைஜெயந்தி மாலா அதற்கப்புறமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா 13 வயதிலேயே கதாநாயக வைஜெயந்தி மாலா நடித்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று வசூல் அளிச்சு. இப்படி மிகப்பெரிய அளவில் இவங்க பெரிய அளவில் பார்த்திங்கன்னா படங்கள்லாம் நடித்தாலும் கூட திருமணத்திற்கு அப்புறமாக இவங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மருத்துவரை இவங்க திருமணம் பண்ணதுக்கு அப்புறமாக மறுபடியும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெல்லியில் இருந்து இவங்க சென்னைக்கு திரும்பியிருக்காங்க. அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது 2வதாக திருமணம் இவங்க வைஜெயந்தி மாலாவை பாலி அவர்கள் திருமணம் பண்ணதுக்கு அப்புறமாக வைஜெயந்தி மாலா மிகப்பெரிய அளவில் படங்களில் அவ்வளவாக நடிக்காமல் இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுடைய கணவர் சமன்லால் பாலி 1986ஆம் ஆண்டு காலமானார். வைஜெயந்தி மாலாவின் ஒரே ஒரு மகன் சுசித்ரா பாலி ஒரு சில படங்கள் நடிச்சிருக்கார். தற்போது வைஜெயந்தி மாலாவிற்கு 92 வயதாகும். கடந்த மார்ச் மாதம் வைஜெயந்தி மாலா இறந்துவிட்டதாக பரவிய வதந்தி அவரது மகன் மறுத்து நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாரு. இப்படி தான் அவங்களுடைய சினிமாவும் சரி, அவங்களுடைய சொந்த வாழ்க்கையும் சரி இருந்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்கள பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.